எல்லா புகழும் முருகனுக்கே. அனைவருக்கும் வணக்கம். இழந்ததை மீட்டுத் தரும் சக்தி வாய்ந்த முருகன் வழிபாடு மந்திரம். அது என்னங்க சக்தி வாய்ந்த முருகன் வழிபாடு மந்திரம் அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம முருகனுடைய திருவுருவப் படத்திற்கு கீழேயோ அல்லது மேலேயோ யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற வாசகத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். அந்த வார்த்தைக்கு உண்மையாகத்தான் தன்னுடைய பக்தர்களை காத்து கொண்டிருக்கிறார் இந்த முருகப்பெருமான். அதனால தான் இன்றைய யுகத்தை நம்ம முருகன் யுகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு அப்படின்னு சில மந்திரங்கள் இருந்தாலும் சித்தர்கள் அருளிய மந்திரங்களுக்கு அதிக அளவில் மகத்துவம் இருக்குங்க. அந்த வகையில் இந்த மந்திரத்தை நம்ம முழு மனதோட கூறும் பொழுது நம்ம முருகப்பெருமானின் அருளால் நம்ம என்ன இழந்திருந்தாலும் சரிங்க, நம்ம சொத்துக்கள், நம்ம வீடு, நம்ம நகை நட்டு, நம்ம மானம் மரியாதை, இந்த மாதிரி பதவி எது இழந்திருந்தாலும் அத்தனையையும் நம்மளால் திரும்ப பெற முடியும். இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறதால தாங்க. அது என்ன மந்திரம், அதை பற்றின ஒரு ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். முருகனுக்கு உகந்த கோவிலாக நம்ம சொல்லப்படுறது அறுபடை வீடுகள். இந்த அறுபடை வீடுகளில் மிகவும் முக்கியமான ஒரு வீடாக கருதப்படுவது தான் இந்த திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லப்படுற திருத்தலம். அதுவும் இன்றைய காலத்தில் பலரும் திருச்செந்தூர் போயிட்டு வழிபாடு செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆலயமாக தான் திருச்செந்தூர் ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்திற்கு போயிட்டு வர்றதால நமக்கு பெயர், புகழ், செல்வம் இப்படின்னு எல்லாமே கிடைக்குங்க. அப்படிப்பட்ட திருச்செந்தூரில் வீற்றிருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவனை மனசார நினச்சிக்கிட்டு சொல்ல வேண்டிய ஒரு மந்திரத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மந்திரத்தை நம்மளுக்கு அருளினவர் அகத்திய மாமுனிவர் தான். அகத்திய மாமுனிவர் அப்படிங்கிறவர் முனிவர்களில் தலை சிறந்தவராக சித்தர்களில் முதன்மையானவராகவும் சொல்லப்படுறார். இவர் பல மந்திரங்களை இயற்றினாலும் முருகப்பெருமானுக்கு அப்படின்னு இவர் இயற்றிய இந்த ஒரு மந்திரம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் இழந்த எல்லாத்தையும் நமக்கு திரும்ப தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம்ங்க. இந்த மந்திரத்தை இந்த நேரத்தில் தான் சொல்லணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இந்த இடத்துல தான் சொல்லணும், நம்ம குளிச்சுட்டு தான் சொல்லணும், நல்லா சுத்தமாக இருந்தால் சொல்லணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம மனதாலும் உடலாலும் நம்ம தூய்மையாக இருக்கிற பட்சத்தில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த இடத்துல வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம். இந்த மந்திரத்தை நம்ம முழு மனதோட திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை நினைச்சுக்கிட்டு சொல்லும் பட்சத்தில் நம்மளுடைய சூழ்நிலைகள், நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு வேலும் மயிலும் துணையாக நம்மை காத்தருளும் அப்படின்னு சொல்கிறதும் நிதர்சனமான உண்மை. நம்ம நியாயமான முறையில் நம்ம சம்பாதிச்ச எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் அவை எல்லாமே நமக்கு திருப்பி தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இதை நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு முறை நிறுத்தி நிதானத்துடன் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்கிற பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மந்திரத்தை நீங்கள் முருகப்பெருமானை நீங்கள் நினச்சிக்கிட்டு முருகப்பெருமான் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டோ நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாக்ஷரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாகா. இதுதாங்க அந்த அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் முழு மனதோட முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன இழந்திருக்கீங்களோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கிறதோட உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன். மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா சேயோன் ஆன்மீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.